வணக்கம். இந்த பதிவில் வேப்ப புண்ணாக்குனா என்ன? அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது? அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? வேப்ப புண்ணாக்கை பயன்படுத்தி ஒரு இயற்கையான கரைசல் எப்படி தயார் பண்ணுறது? சரிங்களா? அதை நம்ம பயன்படுத்தும் போது என்னெல்லாம் கவனிக்கணும்? எந்த பயிர்களுக்கு என்ன அளவு எப்படிலாம் பயன்படுத்தணும்? சரிங்களா? இந்த விஷயத்தை இந்த பதிவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்றவங்களுக்கும் மற்ற விவசாய உறவுகளுக்கும் இது என்ன பண்ணுங்கள், கொண்டு போய் சேருங்க. சரிங்களா? இப்போ வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேப்பங்கொட்டையை அரைச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய மீதம் இருக்கிற பொருள் தான் நமக்கு வேப்பம் புண்ணாக்கு. சரிங்களா? இப்போ வேப்பம் புண்ணாக்கை அரைச்சி அதில் எண்ணெயை பிரித்து எடுத்ததுக்கு பிறகு நமக்கு கிடைக்கிறது தான் வேப்பம் புண்ணாக்கு. சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இயல்பாக இருக்கிற சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா அதில் நைட்ரஜன் சொல்லக்கூடிய யூரியா தழை சத்து கொடுக்கக்கூடிய சத்துக்கள் அதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் கால்சியம் சத்து இருக்குது, பாஸ்பரஸ் சத்து இருக்குது. சரிங்களா? மெக்னீஷியம் சொல்லக்கூடிய சத்துக்கள் இதில் இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு வேப்பம் புண்ணாக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தன்மையில் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதை அரைத்து எடுக்கிற விதம் தான். சரிங்களா? அது கமர்ஷியல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. வியாபார நோக்கத்துக்காக அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது முழுக்க எண்ணெயை டோட்டலாக பிசைஞ்சு எடுத்துருவாங்க. வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். இப்போ நாம் எண்ணெய்க்காக எடுக்கும்போது ஒரு 10% 20% அந்த புண்ணாக்கில் அதனுடைய எண்ணெய் தன்மை அதில் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி இருக்கிற புண்ணாக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையான பலன் தரும். கமர்ஷியலாக கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தூளாக்கி 0% கொண்டு வந்துடுவாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது, வாசனை மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதனுடைய பலன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வேப்ப புண்ணாக்கு வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது இது மாதிரி செக்கு இருக்கிற இடங்களில் வாங்கி பயன்படுத்தினா உங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுமையான பலனை கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த வேப்பம் புண்ணாக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கசப்பு ப்ளஸ் நெடித்தன்மை. சரிங்களா? கசப்பும் இருக்கும், நெடித்தன்மையும் இருக்கும். நீங்கள் வெயிலில் நேரடியாக மண்ணில் படுற மாதிரி இதை வேப்ப புண்ணாக்கு தூளாக போட்டிங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா எரிக்கிற தன்மைன்னு சொல்லுவாங்க, பொரிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. மண்ணோட சேர்ந்து பயிர்களெல்லாம் எரிக்கிற தன்மைக்கு இது பார்த்திங்கன்னா மாறக்கூடியது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது வேப்ப புண்ணாக்கை நேரடியாக பயன்படுத்தணும், கவனமாக பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முழுமையான உரமாக வேப்பம் புண்ணாக்கு பயன்படுமான்னு கேட்டால் இல்லைங்க. வேப்பம் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் முழுமையான உரமாக பயன்படுத்தக்கூடியதாக இல்லை. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோடைய வேதிப்பொருள், இதோடைய தன்மை மாற்றம் தான். சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா, உரம் போடும்போது இயற்கை உரம் போடுறோம் அப்படின்னா அது கூட சேர்த்து பயன்படுத்தலாம். சரிங்களா? இயற்கை உரம் போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம எரு அடிக்கிறோம் அப்படின்னா எரு கூட சேர்த்து போடலாம். ஜீவாமிர்தம் நம்ம கனஜீவாமிர்தம் போடுறோம் அப்படின்னா அது கூட கலந்து பயன்படுத்தலாம். வேறு ஏதாவது புண்ணாக்கு நம்ம உடச்சி போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேப்பம் புண்ணாக்கி சேர்த்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் இதை நம்ம பார்த்திங்கன்னா முழுமையான உரத்துக்கு இதை நம்ம பரிந்துரை பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய தன்மை அப்படி. வாங்க அது என்ன காரணன்றதை நம்ம முழுசாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்தினா நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் விழும்போது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு ஒரு உயிர் சூழலை கட்டமைச்சு கொடுக்குது மண்ணில். இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா வேப்பம் புண்ணாக்கு போட்டால் பூச்சி புழுவெல்லாம் குறையும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. பூச்சி புழு குறையுன்றதை தாண்டி வேப்பம் புண்ணாக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. வேப்ப எண்ணெயுமே பார்த்திங்கன்னா முழுமையாக பார்த்திங்கன்னா அதனுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா அதுதான். வேப்ப எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தும் போதும் இருக்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருமே தவிர நேரடியாக போய் அழிக்காது. அதே போல் தான் வேப்பம் புண்ணாக்கும் செயல்படுது. நீங்கள் மண்ணில் போடும்போது இல்லை கரைசலாக கொடுக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பொருளை வளர்க்குது, தீமை செய்யக்கூடிய பொருளை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே போகுது. இதுதான் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கினுடைய அடிப்படை கான்செப்டாக இருக்குது. இதுதான் நம்ம அங்கே பயன்படுத்துகிற விதமும் சரி. இப்போ நீங்கள் இதை பயன்படுத்தும் போது மண்ணில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை கட்டமைச்சு கொடுக்குது. முக்கியமான விஷயம் இதுதான். ரெண்டாவது மண்ணுடைய தன்மையை பார்த்திங்கன்னா பாதுகாக்குது. மண்ணுடைய தன்மையை பாதுகாக்குது அப்படின்னா மண்கண்டம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு சூழலை பண்ணி கொடுக்குது. மூணாவது மிக முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நம்ம சொன்னால் வேப்பம் புண்ணாக்கில் ஏற்கனவே நைட்ரஜன் சத்து இருக்குதுன்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ வேப்பம் புண்ணாக்கை நீங்கள் போடும்போது
வேப்ப புண்ணாக்கு என்ன பண்ணுதுன்னா, உடனடியாக நைட்ரஜனாக மாறுறத ஸ்லோ பண்ணி பயிர்களுக்கு தேவையான அளவு சீராக கொடுக்குது. சரிங்களா? இதுக்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, நீம் கோட்டட் யூரியா வந்திருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீம் கோட்டட் யூரியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது எதுக்காக போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீம் கோட்டட்னு போடும்போது யூரியா நேரடியாக தண்ணியில் விழுந்து உடனே பயிர் பச்சையாகுது பார்த்தீங்களா? அந்த உடனே பயிர் பச்சையாகிறத ஸ்லோ பண்ணி நிதானமாக பயிர்களுக்கு ஏற்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த நைட்ரஜன் சத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து வேப்பம் புண்ணாக்கு செய்யுது. சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணுன்னா, நைட்ரஜன் ஃபிக்சேஷனை வந்து சீரான அளவு கொடுக்கும். உடனே பண்ணி கொடுக்காது. தேவையான அளவு என்ன பண்ணும், நைட்ரஜன் ஃபிக்சேஷனை வந்து பார்த்திங்கன்னா சீரான அளவாக பண்ணி கொடுக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நீர் பிடிப்பு தரத்தை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துது. வேப்ப புண்ணாக்கு பயன்படுத்தும் போது நம்ம மண்ணில் நீர் பிடித்து வைக்கக்கூடிய தரம், அதாவது ஈரப்பதத்தை வந்து பார்த்திங்கன்னா தக்க வைக்கக்கூடிய தரத்தை வந்து அதிகப்படுத்துது. சரிங்களா? அடுத்தது வேர் வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துது. இந்த வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துறதுல தான் நம்ம என்ன பண்ணுறோம், கவனிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ப்புழு கட்டுப்படுத்துறதுக்கு இதை போடுறோம். வேர்ப்புழு எதுக்காக கட்டுப்படுத்தணும், வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காக தான். வேரில் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக இதை நம்ம போடுறோம். அப்போ இதை நம்ம போடும்போது வேர்ப்புழு கட்டுப்படுத்துறதோடு இல்லாமல் வேர் வளர்ச்சியும் என்ன பண்ணுது, வேப்ப புண்ணாக்கு தூண்டுது. சரிங்களா? இதை நம்ம பயன்படுத்தும்போது நேரடியாக என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம நோய் தாக்கத்துக்காக என்னென்னத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் இந்த பயன்படுத்துகிற முறை இதனுடைய பலன் வந்து மாறுபடுதுங்க. சரிங்களா? அப்போ நெல்லுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வாழைக்கு ஒரு மாதிரி இருக்குது, தென்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, காய்கறி பயிர்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ நெல்லுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துகிற விதமே வேறு. வாழைக்கு பயன்படுத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும், தென்னைக்கு பயன்படுத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும், காய்கறிக்கு பயன்படுத்துகிற விதம் மாறி இருக்குது. சரிங்களா? இதில் அடிப்படை நோக்கம் இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வேர் வழியாக தான் நம்ம கொடுத்தாகணும். வேர் வழியாக கொடுக்கும்போது தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவது, இந்த நூற்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க. அந்த நூற்புழு பார்த்திங்கன்னா இது பயன்படுத்தும் போது கட்டாயமாக என்ன ஆகுது, நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. சரிங்களா? நூற்புழு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் நெல்லை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, நெல்லில் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றத அளவை பார்ப்போம். நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம தூளாக நுணுக்கி போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நேரடியாக பயன்படுத்தாமல் மற்ற, இப்போ நான் ஏற்கனவே போன பதிவெல்லாம் சொல்லியிருப்பேன், புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா கலப்பு புண்ணாக்கு உடச்சி தூளாக போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படின்னா புண்ணாக்கு கரைசல் பயன்படுத்துவோம். இப்போ நம்ம தூளாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் இதை கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ மல்லாட்டை புண்ணாக்கு 20 கிலோ புண்ணாக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த 20 புண்ணாக்கில் 5இல் 1 பங்கு இல்லை 4இல் 1 பங்கு வேப்ப புண்ணாக்கு நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ மல்லாட்டை புண்ணாக்கு 4 கிலோ, எள்ளு புண்ணாக்கு 4 கிலோ, முத்துக்கொட்டை புண்ணாக்கு 4 கிலோ, வேப்ப புண்ணாக்கு 4 கிலோ. சரிங்களா? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு இலுப்பை புண்ணாக்கு 4 கிலோ, மொத்தமாக 20 கிலோ. இது மாதிரி ஒரு காம்பனண்ட்டை சேர்த்து 5 புண்ணாக்கு கலவையாக அது கூட வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் சேர்த்து பயன்படுத்துனீங்கன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கினுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிர்களுக்கு முழுமையாக எடுத்துக்க முடியும். சரிங்களா? அப்போ நேரடியாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துறது பதிலாக இது மாதிரி சேர்த்து பயன்படுத்திங்கன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கினுடைய பலனை நம்ம முழுசாக எடுத்துக்க முடியும். சரிங்களா? இப்போது பயிர்களுக்கு பயன்படுத்துகிற அளவை நம்ம பார்ப்போம். நெல் பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த புழுதி உழவு ஓட்டுவோம். சரிங்களா? புழுதி உழவு ஓட்டிட்டு திரும்ப மடக்கி ஓட்டும் போது என்ன பண்ணுவோம், ஒரு 100 கிலோ போடுவோம். அதான் கணக்கு. இந்த 100 கிலோ வேப்ப புண்ணாக்கு என்ன பண்ணலாம், தூள் புண்ணாக்கு இருக்குது, வாங்கிட்டு வந்து நீங்கள் மண்ணோட மேல் பரப்பில் தூவிட்டு அதற்கூட என்ன பண்ணலாம், மடக்கி நீங்கள் உழவு செய்திடலாம். இப்போ இதிலே என்ன பண்ணணும்னா வேறு வழியாக வரக்கூடிய நுண்ணுயிரிகள், கெட்ட நுண்ணுயிரிகள் எல்லாமே என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஆகிடும். வேறு தாக்கத்தில் வரக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். இது வந்து அடிப்படை. இதே போல் இப்போ வாழை, தென்னை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தென்னைக்கு பார்த்திங்கன்னா 2லேருந்து 5 கிலோ நீங்கள் என்ன பண்ணலாம், எருவோட கலந்து வேரில் கொட்டி என்ன பண்ணலாம், நீங்கள் மண்ணில் கலந்து அதற்கு பிறகு தண்ணீர் விடலாம். வாழைக்கு இது மாதிரி தான் கலந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வேரில் கொட்டி மணலில் கிளறி விட்டு அது கூட நீங்கள் தண்ணி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தென்னைக்கும் வாழைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தண்டு துளைப்பான் இந்த வேர்ப்புழுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக கேட்கும். காய்கறிக்குமே பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு, ஏன்னா இந்த வாழை,
காய்கறிலாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வேர் வழியாக தான் பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து தாக்கும். அது வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர் வழியாக கொடுக்கும்போது வேப்ப புண்ணாக்க நீங்கள் இது மாதிரி தூள் பண்ணி வேர் வழியாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வேர்களில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி இந்த மாதிரி புழு நெமட்டோடுன்ற புழுலாம் பார்த்திங்கன்னா ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் இந்த வேப்ப புண்ணாக்கு வச்சு ஒரு கரைசல் எப்படி எளிமையாக பயன்படுத்துறது, அதை நீங்கள் எப்படி எந்தெந்த பயிர்களுக்கு எந்தெந்த கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று எளிமையாக சொல்கிறேன். நம்ம எப்படி புண்ணாக்கு கரைசல் தயார் பண்ணமோ அதே மெத்தட் தான். சரிங்களா? 200 லிட்டர் தண்ணி, 20 கிலோ புண்ணாக்கு, அது வேப்ப புண்ணாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலான புண்ணாக்கு போட்டுறாதீங்க. அந்த எண்ணெய் செக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கேருந்து வாங்கின புண்ணாக்கு வாங்கி 20 கிலோ புண்ணாக்கு போடுங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு 5லேருந்து 10 லிட்டர் கோமியம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கோமியம் இல்லைன்னா பரவாயில்ல, 2 கிலோ வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. 200 லிட்டர் தண்ணி, 20 கிலோ வேப்ப புண்ணாக்கு, 2 கிலோ வெல்லம் நிழலில் வச்சுருங்க. காலையில் ஒரு தடவை கலக்கி விடுங்க, சாயந்தரம் ஒரு தடவை கலக்கி விடுங்க. 2 நாள் இருந்தால் போதும். சரிங்களா? இது வந்து 48 மணி நேரம் இருந்தால் போதும். இந்த கரைசலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேர் வழியாக எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் தெளிக்கிறது மூலயமா, தூளாக தெளிக்கிறதுக்கு மூலயமா என்ன பயன்பாடு இருக்கோ அதே பயன்பாடு இது மாதிரி நீங்கள் தண்ணீரில் கலந்து விட்டாலும் கிடைக்கும். சரிங்களா? இப்படி நீங்கள் தண்ணீரில் கலந்து விடும்போது என்ன ஆகுன்னா, தூளாக போடும்போது உங்களுக்கு மண்ணில் வந்து விழுந்து அது தண்ணியில் கரைஞ்சி அதற்கு பிறகு அதன் மேலே நுண்ணுயிர்கள் வினை புரிஞ்சு அதுக்கப்புறம் அது வந்து உணவாக எடுத்துக்கும். இப்படி நீங்கள் கரைசலாக மாற்றி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே பயிர்கள் வந்து வேகமாக எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த கரைசலை நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வேறு வழியான பூச்சிகள் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கும். வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். அருமையாக வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள்லாம் வளர்ந்து சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த கரைசலை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு யாருக்கா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தெளிவாக சொல்லியிருக்கேன். 200 லிட்டர் தண்ணி, 20 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, கோமியம் கிடச்சிச்சின்னா ஒரு 10 லிட்டர் கோமியம் கலந்துங்க. கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, 2 கிலோ வெல்லம் நிழலில் வச்சுருங்க. காலையில் ஒரு தடவை கலக்கி விடுங்க, சாயந்தரம் ஒரு தடவை கலக்கி விடுங்க. 2 நாள் வச்சுருக்கணும். இது வந்து வேர் வழியாகவே கொடுக்கலாம். மேலே தெளிக்கணுன்ற அவசியம் இல்லை. மேலே தெளிக்கிறதுக்கு நீங்கள் வேப்ப எண்ணெய் மட்டும் பயன்படுத்தினா போதும். இதை வேர் வழியில் மட்டுமே கொடுங்க. காய்கறிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இது வந்து கரைசல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். நெல் பயிருக்கு இது அருமையாக சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? வேர் வழியாக நீங்கள் கொடுக்குறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணும். இது வந்து தூளாக உடச்சி போடுறதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட். சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம், தூளாக உடச்சி போடுவோம். அதுக்கு பதிலாக வேர் வழியாக கொடுக்குறது இது ஒரு ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தினா இது 1 ஏக்கருக்கு போதுமான அளவு. இது நீங்கள் தண்ணீரில் கலந்து காய்கறிக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், வேர் வழியாக கொடுக்கும்போது நூற்புழுவெல்லாம் நல்லா கட்டுப்படும். மண் வளமாக மாறும். நல்ல விதமாக பார்த்திங்கன்னா இப்போ பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் மேலே உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் கொண்டு போகிறேன். நன்றி.